Hi friends, welcome to my YouTube channel Sailors Logbook. எனக்கு நான் ஜிபி ரேட்டிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு பையன் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தான். இசிஇ முடிச்சுட்டு நான் ஜிபி ரேட்டிங் படிக்கவா அப்படின்னு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தான். அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதே மாதிரி ட்ரிபிள் படித்தவங்க வந்து நீங்கள் ஜிபி ரேட்டிங் பண்ண தேவையில்லை. உங்கள் ஷிப்பில் போகணும், மெர்ச்சன்ட் நேவியில் போகணுன்னா நீங்கள் இடிஓன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோ டெக்னீஷியன் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பில் போகிறதுக்குன்னே செப்பரேட்டாக வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க ஒரு கோர்ஸ், 4 month கோர்ஸு. அது அமெட்லேயும் அதே மாதிரி ஹெச்எம்டிலையும் ஏஜ் பார் லிமிட் வந்து 35 years. அதே மாதிரி விஎம்எஸ் ஷிப்பிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது, அது வந்து 30 years தான் அதோட பார் லிமிட். உங்களுக்கு 10th 12th படிச்சிருக்கணும். அதே மாதிரி 12th வந்து 50% மேலே இருக்கணும் பர்சன்டேஜ் உங்களோட பிசிஎம். மெடிக்கல் ஃபிட்டாக இருக்கணும். ஐசைட் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நைட் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ சொல்ல வரது என்னன்னா, இசிஇ நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை ட்ரிபிள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இடிஓ கோர்ஸை தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஜிபி ரேட்டிங்கே சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் டிப்ளமோ டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு இந்த இடிஓ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இடிஓவாகவே போகலாம், எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராகவே வந்து ஷிப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இடிஓ கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் சொல்லிட்டேன் இடிஓ கோர்ஸ் நீங்கள் இசிஇ முடிச்சிருந்தீங்களா இல்லை ட்ரிபிள் முடிச்சிருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல ஒரு சஜஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர் டு கெட்டிங் இன் மெர்ச்சன்ட் நேவி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.